Hi all, welcome to our YouTube channel. இப்போ நம்ம Python tutorial பார்த்துட்டு இருக்கோம். So already part 1, part 2 Python related பார்த்தாச்சு. இப்போ நம்ம part 3 பார்க்க போறோம். அதுல advanced Python concepts பார்க்க போறோம். இப்போதான் இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா part 1 and part 2 ஓட வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இதோட continuity உங்களுக்கு புரியும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Advanced core Python conceptsல இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட். அதை வந்து oops அப்படினு சொல்வாங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே வந்து ஊப்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸிக்யூஷனாக தேவைப்படும். ஸோ ஊப்ஸ் அப்படின்னாலே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் நம்மளோட எக்ஸிக்யூஷன் ப்ராக்ரஸே மெயினாக இங்கே இருக்கும். தென் இப்போது இதோட அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸோட கனெக்ட் பண்ணி உங்களால் ப்ரோக்ராம் சால்வ் பண்ண முடியும். தென் இது வந்து ரொம்ப கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ரீயூஸ் தி கோட் எனிவேர். ஸோ காம்ப்ளெக்ஸ் கோட்ஸை கூட உங்களால் ஈஸியாக ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி கோட் பண்ண முடியும். ஸோ இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷனோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ. ஸோ a class in Python can be defined as a collection of objects sharing a common structure, a user-defined data structure used to create object and prototype or blueprint to define properties and behavior of objects. So இதை விட இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் கிளாஸ் பற்றி அப்படின்னா நீங்கள் டெஃபினிஷன் நோட் கூட பண்ணிக்கோங்க. A class is the internal data model references of itself அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூவர் இருக்காங்க. அந்த இன்டர்வியூவர் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் பயோடேட்டாஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அப்போது இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கும்போது உங்கள் ஸ்பெசிஃபைடு நேம் ஆஃப் த பர்டிகுலர் பயோடேட்டா வந்து கூப்பிடும்போது அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பயோடேட்டாவில் ஸ்பெசிஃபைடு நேம் வச்சு கூப்பிட்றாங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் இன் டு தி இன்டர்வியூ. ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தி இன்டர்னல் ரெஃபரன்சஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் தி நெகட்டிவ் சைட் ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே இன்டர்னல் டேட்டா மாடல் ரெஃபரன்சஸ் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். தென் த நெக்ஸ்ட் இஸ் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மேப் நேம் டு ஆப்ஜெக்ட்ஸ், கிரியேட் லோக்கல் ஸ்பேசஸ், ஹோல்ஸ் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் டியூரிங் இட்ஸ் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு வந்து கிளாஸை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ யூ கேன் சே இட் ஆஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, so an object is an instance of a class, அதாவது a real copy with actual values which is going to include states, behavior, identity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு உங்களோட ஸ்டேட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாட்டர் பாட்டிலோட சைஸ், ஷேப், என்ன எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ண போகுது, இதெல்லாமே வந்து அந்த வாட்டர் பாட்டிலோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்துடும். தென் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வேல்யூஸை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாட்டர் பாட்டிலில் தான் நான் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன். இதோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து எவ்வளோ லிட்டர் ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னோம், ரைட்? இதுக்கு வேல்யூ என்ன இருக்கும்? 500 ml இல்லைனா 1 லிட்டர், 2 லிட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணும். ஸோ இதை நீங்கள் வந்து பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது அனதர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா, இந்த காரை ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த காருக்கான ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். எஸ், காரோட நேம், காரோட கலர், காரோட டைப்,
இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த காரோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்துடும். இப்போ பிஹேவியர்ஸ் என்ன வரும்? ஸோ பிஹேவியர்ஸில் காரோட நேம்னா நேம் ஆஃப் தி கார்ஸ், தென் காரோட டைப் அப்படின்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லைக் பெட்ரோல், டீசல் ஆர் என்ன ஃபியூவல் டைப்போ அது வந்து அதோட பிஹேவியர்ஸில் வந்துடும். தென் காரோட கலர் அப்படிங்கும்போது we have different colors இல்லையா, ரெட், ப்ளூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நீங்கள் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி, அதாவது அது வந்து ஒரு யூனிக் நேம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ we are going to see rules to create a class. ஸோ நம்ம பைத்தானில் ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா அதுபடி தான் நம்மளோட இன்டர்பிரிட்டர் வந்து அதோட எக்ஸிக்யூஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி கிளாஸுக்கும் we have some rules. ஓகே, ஸோ என்னன்னா ஸோ பைத்தான் இன்டர்பிரிட்டர் provides and flows some specified rules while supporting oops. ஸோ என்னன்னா அப்படின்னா ஸோ யூஸ் கிளாஸ் கீவேர்ட் அட் தி பிகினிங். ஸோ நம்ம கிளாஸோட நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வெரி பிகினிங் ஆஃப் தி கோட் ஸ்டார்டிங்லே மேண்டேட்டரியாக இருக்கணும். தென் followed by a specified class name that starts with an uppercase letter அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இஸ் மேண்டேட்டரி அண்ட் ஃபாலோயிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளாஸோட நேம் கொடுக்க போகிறீங்க. அப்போ நேம் கொடுக்கும் போது வெரி ஃபஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி இன் அப்பர் கேஸில் இருக்கணும். தென் attribute values are always public. Self keyword is mandatory when introducing a function. So use dot operator to access class attributes. ஸோ இது இன்னும் இன் டீட்டெயிலாக நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கிளாஸ் கிரியேஷன் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே அதோட ரூல்ஸ் படிச்சிட்டோம். ஸோ இப்போ அதுபடி தான் நம்மளோட எக்ஸிக்யூஷன் இருக்கணும். அப்போ தான் இன்டர்பிரிட்டருக்கு புரியும். நான் ஸோ கிளாஸை டிக்ளேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அண்ட் கிளாஸுக்கு நேம் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் கிளாஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவும் அப்பர் கேஸில் தான் இருக்கணும். தென் இப்போ டெஃப் ஆஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெத்தட் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் மெத்தட். நம்ம கண்டிப்பாக கிளாஸ்க்குள்ளே இனிட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மெத்தட் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் எப்போல்லாம் நீங்கள் இனிட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்கணும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் நீங்கள் மித்தது என்ன வேணால் கொடுக்கலாம், கிளாஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும். தென் self.name is equal to name, self.age is equal to age. இப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ செல்ஃப் கீவேர்டில் யூ ஆர் மேப்பிங் வாட் நேம் ஹேஸ் டு பிரிண்ட் அண்ட் வாட் ஏஜ் இட் ஹேஸ் டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தென் இதுக்கப்புறம் யூ ஆர் காலிங் தி செகண்ட் மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து ஒரு மெத்தட் நம்ம ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டோம். டெஃப் ஆஃப் டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது மெத்தட். ஸோ நான் ஏன் இப்போ மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே கால் பண்ண போகிற எல்லா டெஃப்புமே நம்ம வந்து மெத்தட் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரைட், தென் இங்கே உங்களுக்கு செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேராமீட்டர் நம்ம கொடுக்குறோம். ஸோ எத்தனை மெத்தட் நீங்கள் கால் பண்ண போகிறீங்களோ கிளாஸ்க்குள்ளே அதில் எப்பவும் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து செல்ஃப் அப்படிங்கிறது இருக்கணும். தென் நெக்ஸ்ட் இஸ் இங்கே ஸ்டூடெண்ட் 1 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸில் அஞ்சலி, 22 அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். ஸோ இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வி யூஸ் ஸ்டூடெண்ட் 1. ஓகே, இங்கே ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான கிளாஸ் நேம் இதுதான் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸில் என்ன டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு இனிட் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் நேம் அண்ட் ஏஜ் அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பேராமீட்டருக்கான வேல்யூவை தான் இங்கே அஞ்சலி 22 அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். ஸோ ஒரு வாட்டி
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இஸ் மேண்டேட்டரி. ஸோ student1.display_info அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு இது கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போது இந்த எஃப் நேம் self.name, age self.age அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த நேம்னா அஞ்சலி தான் எனக்கு பிரிண்ட் ஆகும் இந்த student1.display_infoல. இந்த ஏஜ்னா எனக்கு 22 தான் டிஸ்பிளே ஆகும் எப்போ நான் student.display_info நான் கால் பண்ணும்போது, ரைட்? ஸோ இதுதான் உங்களோட சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ் இன் ஊப்ஸ் கான்செப்ட். வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ 3 விதமாக வேரியபிளை வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணலாம். எப்படி? ஒன் இஸ் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, another is instance variable அப்படின்னு சொல்லுவாங்க, and the next is variable accessed using global keyword அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிளாஸ்க்குள்ளே நம்ம வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணி அது மூலமாக எனக்கு எப்படி வந்து எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வேரியபிள். ஸோ கிளாஸ் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ a variable is called as class variable if it is declared inside the class and outside the function. கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட பேரை வந்து கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். தென் கிளாஸ் வேரியபிள் ஆர் ஓப்பன் டு ஆக்சஸ் ஃபார் ஆல் தி ஃபங்க்ஷன் வித்தின் தி கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறீங்கன்னா எத்தனை மெத்தட்ஸ் இருந்தாலும் அத்தனை மெத்தட்ஸுமே அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். தென் class variable are also known as static variable அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ we know that static அப்படின்னாலே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ now இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது we have created class keyword, கிளாஸுக்கு நேம் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். now இந்த கிளாஸ்க்குள்ளே தான் company_name is equal to tech corp அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். now def __init __ல we have passed parameters. ஸோ நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னது தான், எப்போ ஒரு கிளாஸை நம்ம டிக்ளேர் பண்ணினதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கணும். அதில் ஃபஸ்ட் பேராமீட்டர் எப்பவும் வந்து செல்ஃப் கீவேர்டு இருக்கணும்னு சொல்லியாச்சு, ரைட்? ஃபாலோயிங்கில் கிளாஸ் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ, தட் இஸ் கிளாஸோட நேம் நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக பேராமீட்டர்ஸ் நீங்கள் வந்து இன்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நவ் இங்கே என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்கோம்? நேம் அண்ட் ரோல். ஸோ self.name equal to name, self.role equal to role அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் மேப் பண்ணினதுக்கு அப்புறம் we have declared another method called def of show _details self parameter. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான், எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே கால் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் எப்பவும் செல்ஃப் கீவேர்ட் இஸ் மேண்டேட்டரி, ரைட்? தென் ஸோ இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், employee1 employee2. ஓகே, எப்போல்லாம் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் டிக்ளேர் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த நேம் ரோலுக்கான வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ எப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல டாட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் அதாவது 2வது மெத்தட் எப்போ கால் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து டாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ தட் இஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஆப்ஜெக்ட் டாட் செகண்ட் மெத்தட் நேம். இது எதுக்கு? உங்களோட நேம், உங்களோட ரோல் நம்பர் அண்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. தென் அண்ட் 2வது எம்ப்ளாயி டாட் உங்களோட செகண்ட் மெத்தட் நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? உங்களோட நேம், உங்களோட ரோல் நம்பர் அண்ட் உங்களோட ஸ்டாட்டிக் வேரியபிளோட அவுட்புட். ஸோ அவுட்புட் என்ன? ரவி டெவலப்பர் டெக் கார்ப். செகண்ட் ஆப்ஜெக்ட் அனு டெஸ்டர் டெக் கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ a variable is called as an instance variable if it is declared inside function of a class. So instance variable are accessible only to the local function. Instance variable are also called as local variable அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸோட நேமை தான் நம்ம இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அண்ட் உங்களோட def __initங்கிற கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்குள்ளே
நம்ம செல்ஃப் நேம் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். தென் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கொடுக்குறோம். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் கிரேட் ஈக்குவல் டு கிரேட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் டிஃபால்ட் மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ரெண்டாவது மெத்தடோட நேம் இப்போ என்ன, ஷோ அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸ் தான் ரெண்டாவது மெத்தடோட நேம். அண்ட் செல்ஃப் கீவேர்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதில் நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நேம்னா நேம் பிரிண்ட் பண்ணு, கிரேட்னா கிரேட் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ண கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கால் பண்ணுறோம். என்னோடய ஆப்ஜெக்டோட நேம் student1 அண்ட் student2. ஸோ இப்போது என்னோடய கிளாஸோட நேம் ஸ்டூடெண்ட், இதுக்கான parameters நேம் கிரேட், ஆர்குமெண்ட்ஸ் அருண் ஏ கிரேட். ஸோ அடுத்த ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் மீனா அண்ட் பி அப்படிங்கிறது என்னோட நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போது இங்கே இருக்கிற என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா student1 டாட் ஃபங்க்ஷன் நேம் ஷோ டீட்டெயில்ஸ், student2 டாட் ஃபங்க்ஷன் நேம் ஷோ டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கான அவுட்புட் நேம் அருண் கிரேட் ஏ, நேம் மீனா கிரேட் பி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இஸ் நத்திங் பட் லோக்கல் வேரியபிள். ஸோ அது மூலமா எனக்கு வந்து அவுட்புட் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். தி நெக்ஸ்ட் குளோபல் வேரியபிள். ஸோ குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, if a variable is declared outside or anywhere inside the class which can be accessed using global keyword is possible in Python. ஸோ குளோபலாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறீங்க பைத்தானில் அப்படின்னா குளோபல் கீவேர்ட் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் வேரியபிள் இன் பைத்தானோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நவ் we have created a company அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன் SLA இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவ் கிளாஸ் ட்ரெயினர் அப்படிங்கிறது என்னோட கிளாஸோட நேம். அண்ட் இப்போ ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். என்னோட மெத்தடோட நேம் வந்து ஷோ கம்பெனி. ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது தான், நீங்கள் கிளாஸ்க்குள்ளே எவ்வளோ மெத்தட் நீங்கள் கால் பண்ண போகிறீங்களோ அத்தனை மெத்தடுக்குமே ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃப் தான் இருக்கணும், ரைட்? தென் இப்போ குளோபல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே குளோபலுங்கிறது கீவேர்ட் அண்ட் கம்பெனிங்கிறது நான் டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளோட நேம். ஸோ கம்பெனி அப்படிங்கிறது தான் என்னோட வேரியபிளோட நேம். நான் இப்போ இதை நான் என்ன பண்ண சொல்கிறேன், பிரிண்ட் ட்ரெயினர் ஒர்க்ஸ் அட் கமா கம்பெனி. ஸோ அப்போது இந்த கமா மூலமாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளோட வேல்யூ எனக்கு இது ரிட்டர்ன் பண்ண போகிறது. தென் இப்போது கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஆப்வியஸாக நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ என்னோட ஆப்ஜெக்டோட நேம் T1 ஈக்குவல் டு ட்ரெயினர். ஸோ ட்ரெயினர் இஸ் நத்திங் பட் என்னோட கிளாஸோட நேம். ஸோ இப்போ நான் இந்த ட்ரெயினரோட வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட் டாட் என்னோட மெத்தடோட நேம் ஷோ அண்டர்ஸ்கோர் கம்பெனி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ். ஸோ இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம், நான் இங்கே கேட்டிருக்கேன் ட்ரெயினர் ஒர்க்ஸ் அட் என்ன வேல்யூ நம்ம மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் SLA இன்ஸ்டியூட், அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் குளோபல் வேரியபிள் இஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, குளோபல் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மூலமாக தான் அந்த குளோபல் வேரியபிளோட வேல்யூவை உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும், ரைட்? நெக்ஸ்ட், ஸோ செல்ஃப் கீவேர்ட்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக எல்லா மெத்தட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ செல்ஃப் கீவேர்ட் எதுக்கு அப்படிங்கிறத இதோட யூசஸில் பார்க்கலாம். நவ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் கீவேர்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் among the rest of the parameter in the class attribute list. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஃபஸ்ட்டு பேராமீட்டர் தான் நம்ம செல்ஃப் கீவேர்ட் நம்ம கொடுப்போம். இட் இஸ் நாட் பாசிபிள் டு கிவ் வேல்யூஸ் டு செல்ஃப் கீவேர்ட் டைரக்ட்லி. ஸோ நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செல்ஃபுக்கு மட்டும் நம்ம வேல்யூ கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் ரெஸ்ட் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், வேல்யூஸை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே இவங்க சொல்கிறாங்க. Now, self keyword gets value from Python itself when it gets called along with the function. So, interpreter execute பண்ணும்போதே உங்களோட self keywordக்கு interpreter value கொடுத்துரும். Then, self keyword also used to represent instance of a class. அப்போ self keyword ஓட exact meaning என்ன, instance of a class குறிக்கிறது தான் self keyword. Then, self keyword is mainly used to bind the attributes with the given arguments. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். அப்போ என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணிங்களோ அதுக்கு செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுப்பீங்கல்ல. ஸோ அதுதான் இவன் சொல்கிறான்,
Self keyword is mainly used to bind the attributes with the given arguments, right? Then self keyword act like a pointer in C++, which refers to the instance variable அப்படினு சொல்வாங்க. Now uses of init constructor. So init அப்படிங்கிறது நான் அப்பவே சொன்னேன், it is an special method used in Python அப்படினு சொல்லிட்டு. So init is automatically called only when memory allocation has been given to the new object. எப்பலாம் நீங்க வந்து ஆப்ஜெக்ட்டை கால் பண்ண போறீங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும், initக்கான மெமரி வந்து கொடுத்துரும் உங்களோட இன்டர்பிரட்டர். Then init is also used to initialize object state which contain set of statements and instruction. So initக்குன்னு சொல்லிட்டு அது set of statements and instructions வச்சிருக்கும் object வழியா. Then init will run once when the object of the class is created அப்படினு சொல்வாங்க. So instantiation அப்படினா creation அப்படினு சொல்வாங்க. So அப்படினா என்ன? So எப்பலாம் நீங்க வந்து ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண போறீங்களோ அப்பலாமே வந்து init constructor கண்டிப்பா இருக்கணும். Now properties of OOPS concept. So என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா data abstraction, data encapsulation, polymorphism and inheritance. இதெல்லாமே வந்து main concepts in OOPS அப்படின்னு சொல்வாங்க. So data abstraction in OOPS concept நம்ம பார்க்கலாம். So data abstraction stands for the process of showing only necessary details and hiding the unwanted program function implementation details. So உங்களால் இன்னும் சிம்பிளிஃபைடாக உங்களோட டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் டேக்ஸ் நெசசரி ஆக்ஷன் அண்ட் ஹைட்ஸ் அன்வான்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனை தான் நம்ம வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நவ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் டேட்டா ஹைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ கொடுக்குறேன். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரம் ABC import ABC abstract method. ஸோ ABC அப்படிங்கிறது ஒரு மாடியூல், அதாவது ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலயமா தான் உங்களால் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். நவ் கிளாஸ் வெஹிக்கல் ABC. ஸோ அகெயின் இந்த ABC அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். நீங்கள் கால் பண்ணும்போது ஸ்மால் லெட்டரில் கால் பண்ணால் நாட் அன் இஷ்யூ. நவ் இந்த கிளாஸோட நேம் வெஹிக்கல் அண்ட் இந்த ஏபிசி அப்படிங்கிற ஒரு மாடியூலை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். நவ் அட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், டெஃப் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தாச்சு. ஃபாலோயிங்கில் செல்ஃப் பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். நவ் இங்கே பாஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ பாஸ் இட் டஸ் நத்திங், இட் ஜஸ்ட் ஹோல் தி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நான் இங்கே ஏன் நான் வந்து இப்போது ரெண்டாவது கிளாஸ் கால் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களோட பேரண்ட் கிளாஸ் மூலமா அப்ஸ்ட்ராக்ஷன் இட் டஸ் நத்திங். ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் சைல்டு கிளாஸ் மூலமா தான் இதோட அவுட்புட்டை நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும், ரைட்? ஸோ டெஃப் ஆஃப் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஜின், அதே என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தடோட நேம் தான் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். நவ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கார் என்ஜின் ஸ்டார்டட் வித் கீன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போது நான் என்னோடய வெஹிக்கலுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண மாட்டேன், என்னோடய காருக்கு தான் நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க, ரெண்டாவது கிளாஸ் நேமில் வெஹிக்கலுங்கிறத நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். அதாவது இந்த சைல்டு கிளாஸ் மூலமா பேரண்ட் கிளாஸோட வேல்யூஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், ரைட்? நவ் மை அண்டர்ஸ்கோர் கார் ஈக்குவல் டு கார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. மை அண்டர்ஸ்கோர் கார் டாட் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் என்ஜின் அப்படிங்கிறது தான் என்னோட மெத்தடோட நேம். ஸோ இப்போ இது என்னோட அவுட்புட் என்ன ரிட்டர்ன் பண்ணும், கார் என்ஜின் ஸ்டார்டட் வித் கீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் an abstraction is. Then data encapsulation. ஸோ டேட்டா என்கேப்சுலேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா,
Data encapsulation stands for both data hiding and dynamic binding அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா ஹைடும் நடக்கும், at the same time டைனமிக்காகவும் வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். Now here data hiding is the ability to hide unnecessary implementations. ஸோ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், ஹைட் அப்படின்னாலே வந்து தேவையில்லாதது எல்லாமே நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. Dynamic binding stands for assigning values to the declared parameters. ஸோ நீங்கள் என்ன பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், டைனமிக்காக அப்டேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். Then in common, data encapsulation is a process of creating objects for a specified class and giving input values to the same class instantiated at the same time. ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் வந்து டேட்டா என்கேப்சுலேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் கிளாஸ் இருக்கணும், அந்த கிளாஸுக்கு இன்புட் கொடுக்கணும், அதே சேம் டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்ஜெக்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டேட்டா என்கேப்சுலேஷன்ஸ் பற்றி ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நவ் வி ஹவ் டிக்ளேர்ட் அ கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். இதுக்கு ஒரு மெத்தட் கால் பண்ணியிருப்போம், டிஃபால்ட் மெத்தட் init கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் இந்த செல்ஃபுக்கு அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் நேம் கிரேடுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது நம்ம வந்து செல்ஃபோட பைண்ட் பண்ண போகிறோம். பைண்ட் பண்ணும்போது நம்ம டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை இன்டர்பிரட்டர் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ப்ரைவேட் வேரியபிளாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபோட பேராமீட்டர்ஸ் பைண்ட் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கும்போதெல்லாம் அது ப்ரைவேட் வேரியபிளாக கன்சிடர் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ரெண்டாவது மெத்தட் மூலமா நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்க நேம் அண்ட் கிரேடை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. பிரிண்ட் பண்ண சொல்லும் போதும் நீங்கள் கால் பண்ணுறது டபுள் அண்டர்ஸ்கோர் நேமுங்கிற ஸ்ட்ரிங் மூலமாக ரிட்டர்ன் பண்ணுறீங்க, டபுள் அண்டர்ஸ்கோர் கிரேடுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் மூலமா ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கான ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1 தான் என்னோட ஆப்ஜெக்டோட நேம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னோட கிளாஸோட நேம். அண்ட் அருணுங்கிறது என்னோட நேம், அது நம்ம வந்து ப்ரைவேட் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணோம். அண்ட் கிரேட் ஏங்கிறதும் ப்ரைவேட் வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு student1.display_info ரெண்டாவது மெத்தட் மூலமாக தானே நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அப்போ அவுட்புட் நம்மளுக்கு நேம் அருண் கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்ததில் ப்ரைவேட் வேரியபிள் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ பப்ளிக் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ பேங்க்கில் நம்மளோட அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்காக தான் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இன் ஊப்ஸ் கான்செப்டில் ஃபாலோயிங்கில் பாலிமார்ஃபிசம் இருக்குது. ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னா means many forms அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ in Python oops it allows the same method name to have different implementation depending on the object classes. Then it is like a homograph in English. So same word different meaning based on the concept. So for example ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து அந்த ஆர்கனைசேஷன் வரைக்கும் தான் எம்ப்ளாயி. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா she has or he has different roles to play. அதாவது ஒரு மதர், ஒரு ஃபாதர், ஒரு அண்ணா, ஒரு தம்பி. ஸோ இந்த மாதிரி ஒரே ரோல் தான், ஆனால் மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும்ல, இதை தான் நம்ம வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிமார்ஃபிசம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 2 கிளாஸ் கால் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸோட நேம் டாக், இன்னொரு கிளாஸோட நேம் வந்து கேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்கும் மெத்தட் வந்து ஸ்பீக் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அண்ட் பேராமீட்டர் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து செல்ஃப் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது நான் டாகுன்னு கால் பண்ணும்போது பார்க் அப்படிங்கிறது அதோட ஸ்பீக். தென் கேட்டுன்னு கால் பண்ணும்போது மியா அப்படிங்கிறது அதோட ஸ்பீக். ஸோ நவ் இப்போ இன்னொரு மெத்தட் நான் கால் பண்ணுறேன். அந்த மெத்தடோட நேம் வந்து animal_sound அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கோம், அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டர் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த மெத்தட் மூலமா நான் animal.speak அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, நான் முதல்ல இந்த டாகுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன், இந்த கேட்டுக்கான
ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கால் பண்ணும்போது எப்பவும் ரெண்டாவது மெத்தட் மூலமாக தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்போ கால் பண்ணும்போது என்னோடய animal_sound மூலமா டாகுன்னு கால் பண்ணேன்னா எனக்கு ரிட்டர்னில் என்ன வரும்? பார்க் அப்படிங்கிறது அவுட்புட்டாக வரும். தென் animal_sound கேட் அப்படின்றது மூலமா என்னோட அவுட்புட் என்ன வரும்? மியா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா சேம் நேம், அதாவது சேம் மெத்தட் நேம், பிஹேவியர்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ ஒன் ரோல் மல்டிபிள் ஃபங்க்ஷனல் பிஹேவியர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே பாலிமார்ஃபிசத்தோட டெஃபினிஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. Now the next is inheritance. So inheritance அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so is a core concept in OOPS that allows a child class to inherit properties and methods from a parent base class. That is, it is going to promote the code reusability and allows us to build a relationship between classes. So எதெல்லாம் அதோட டைப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா single inheritance, multiple inheritance, multi-level inheritance and hierarchical inheritance, இதெல்லாமே தான் இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம 2 கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு கிளாஸோட நேம் வந்து பேரண்ட், இன்னொரு கிளாஸோட நேம் வந்து சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 கிளாஸுக்குமே வந்து நான் மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். ஒரு மெத்தடோட நேம் வந்து greet, இன்னொரு மெத்தடோட நேம் வந்து ஸ்பீக். ஓகே, ஸோ நான் எப்போ வந்து greetன்னு கால் பண்ண போகிறேனோ ஹலோ ஃப்ரம் பேரண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகணும். நான் எப்போ வந்து ஸ்பீக் அப்படின்னு கால் பண்ண போகிறேனோ அப்போது சைல்டு ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். இது வந்து இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க போகிற ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படியும் சொல்லலாம், பிஹேவியர்ஸ், இதெல்லாமே வந்து சைல்டு வந்து இன்ஹெரிட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ஹெரிட் பண்ண போகுது அப்படின்னா எப்படி அது இன்ஹெரிட் ஆகும்? ஸோ அதுதான் இங்கே நம்ம கிளாஸ் சைல்டு டிக்ளேர் பண்ணும்போது பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நவ் இப்போது நம்ம கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம், மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்த வேலை என்ன? ஆப்ஜெக்ட் கால் பண்ணோம். ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சைல்டு. இப்போது சைல்டு தான் பேரண்ட்டோட வேல்யூஸை இன்ஹெரிட் பண்ணிடுச்சுல்ல, அப்போ ஏன் நம்ம பேரண்ட்டை கால் பண்ணணும்? சைல்டு கிளாஸ் கால் பண்ணாலே போதும். ஸோ சைல்டு ஆப்ஜெக்ட் டாட் greet. ஸோ அப்போ greet அப்படின்னு கால் பண்ணும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன்? ஹலோ ஃப்ரம் பேரண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ஸ்பீக் அப்படின்னா child is speaking அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள் இஸ். தென் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ நவ் கிளாஸ் ஃபாதர், கிளாஸ் மதர். ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஃபாதர் அண்ட் மதர் அப்படிங்கிறது 2 பேஸ் கிளாஸ். இந்த பேஸ் கிளாஸ் யாரை இன்ஹெரிட் பண்ணுறாங்க? கிளாஸ் சைல்டு, ஃபாதர் அண்ட் மதர். சைல்டு அப்படிங்கிறது உங்களோட அனதர் டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரைவ்டு கிளாஸ் வந்து ஃபாதர் அண்ட் மதர் அப்படிங்கிற ஒரு பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. நவ் டெஃப் ஆஃப் ஸ்கில் 1, டெஃப் ஆஃப் ஸ்கில் 2, இது 2 மெத்தடுமே வந்து ஃபாதர் அண்ட் மதரோட மெத்தடாக நம்ம கொடுத்துருக்கோம். நவ் இப்போ ஸ்கில் 1 அப்படின்னு சொல்லி கால் பண்ணோன்னா ஃபாதர் நோஸ் டிரைவிங் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸ்கில் 2 அப்படின்னு கால் பண்ண போகிறேன்னா மதர் நோஸ் குக்கிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ இப்போது இந்த ஃபாதர் அண்ட் மதரை வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஓகே, இன்ஹெரிட் பண்ணும்போது உங்களோட சைல்டு மூலயமா தான் இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ ஃபாதர் அண்ட் மதர்னு கொடுத்தாச்சு. இந்த சைல்டுக்குள்ளே டெஃப் ஆஃப் ஸ்கில் 3ன்னு கொடுத்துட்டோம். ஸோ நவ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகும்? சைல்டு நோஸ் கோடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? ஸோ நவ் இந்த கிளாஸ் ஃபாதர், கிளாஸ் மதர், கிளாஸ் சைல்டு ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வை? பிகாஸ் இங்கே சைல்டு இன்ஹெரிட் பண்ணுறதுனால சைல்டுக்கு மட்டும் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சைல்டு. ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ஸ்கில் 1 ஃபாதர் நோ டிரைவிங், ஆப்ஜெக்ட் டாட் ஸ்கில் 2 மதர் நோ குக்கிங்ஸ், ஆப்ஜெக்ட் டாட் ஸ்கில் 3 சைல்ட் நோஸ் கோடிங். இது வந்து உங்களோட மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ யூ ஹாவ் கிராண்ட் பேரண்ட், பேரண்ட் அண்ட் சைல்டு. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு டெஃப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, டெஃப் ஆஃப் ஜாப், டெஃப் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற 3 மெத்தட் வந்து 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் மூலமா கொடுத்துருக்கோம். ரைட்? ஸோ இப்போது இந்த கிளாஸ் கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிறது யாரோட டிபெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். கிளாஸ் பேரண்ட்டோட டிபெண்ட்டாக கிராண்ட் பேரண்ட் இருக்குது. அகேன் இந்த கிளாஸ் சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைல்டு எதோட டிபெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், பேரண்ட்டோட டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் அண்ட் பிரான்ச் மாதிரி இருக்கும். கிராண்ட் பேரண்ட் டு பேரண்ட், பேரண்ட் டு சைல்டு அப்படிங்கிறது தான் உங்களோட மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். ரைட்? ஸோ இப்போது ஆப்வியஸாக நம்ம வந்து டிபெண்ட்டாக இருக்கிறதுனால எதுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். தென் இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டினா ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட்டுங்கிற அவுட்புட் வரும். ஆப்ஜெக்ட் டாட் ஜாப்னு கொடுத்தோன்னா ஜாப் ஃப்ரம் பேரண்ட்டுங்கிற அவுட்புட் வரும். ஆப்ஜெக்ட் டாட் எஜுகேஷன்னா எஜுகேஷன் ஃப்ரம் சைல்டு அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, we have class parent, class child 1, class child 2. ஸோ இது வந்து 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நவ் மெத்தட் நேம் def of basic, def of child 1 underscore task, def of child 2 underscore task அப்படின்னு கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற 2 கிளாஸஸ், அதாவது கிளாஸ் நேம் இஸ் child 1, கிளாஸ் நேம் இஸ் child 2, இந்த 2 கிளாஸஸுமே வந்து எதோட டிபெண்ட்? ஒரே ஒரு பேஸோட டிபெண்ட். அந்த பேஸோட நேம் என்ன? பேரண்ட். ஓகே, ஸோ எத்தனை டிரைவ்டு கிளாஸஸ் இருந்தாலும் அத்தனை டிரைவ்டு கிளாஸஸ்க்கான பேஸ் கிளாஸ் யாரு தான்? ஒரே ஒரு பேரண்ட்டு தான். அதுதான் இங்கே ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, 2 டிரைவ்டு கிளாஸ்க்குமே நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ எதெல்லாம் என்னோட டிரைவ்? சைல்டு 1ங்கிறது ஒரு டிரைவ், அதாவது ஃபர்ஸ்ட் டிரைவ். சைல்டு 2 அப்படிங்கிறது 2வது டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு சைல்டு 1, ஆப்ஜெக்ட் 2 இஸ் ஈக்குவல் டு சைல்டு 2. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஆப்ஜெக்ட் 1 டாட் பேசிக்னு கொடுத்தேன்னா பேசிக் ரூல் ஃபார் பேரண்ட்ஸ். ஆப்ஜெக்ட் 1 டாட் சைல்டு 1 அண்டர்ஸ்கோர் டாஸ்க்னு கொடுத்தேன்னா child 1 doing task அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ 2வது ஆப்ஜெக்ட்டுக்கு இஸ் ஆக்சசபிள் தி பேஸ் கிளாஸ் அப்படியே வாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் 2 டாட் பேசிக் அப்படின்னு கால் பண்ணும்போது பேசிக்ஸ் ரூல் ஃப்ரம் பேரண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் 2 டாட் சைல்டு 2 அண்டர்ஸ்கோர் டாஸ்க்னு கொடுக்கும்போது child 2 doing task அப்படின்னு வரும். ஸோ இதுதான் hierarchical inheritance அப்படின்னு சொல்லுவோம். ஸோ error and exception in Python. ஸோ ஹியூமன் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து கோடிங்கில் பண்ணும்போது யார் வந்து இது எரர் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்பா? வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்பிரட்டர். ஸோ இன்டர்பிரட்டர் தான் நம்மளோட ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இது கரெக்டான அவுட்புட், இது வந்து எரர் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தட் இஸ் எரர் அண்ட் எக்ஸப்ஷன் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் பைத்தானில் not all mistakes are the same. Some stop your code even before it runs, while other crash during execution. அதாவது பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து லைன் பை லைனாக தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம், கரெக்டாக? ஸோ அப்போது அந்த எண்ட் ஆஃப் தி லைன் ஆர் தி பிகினிங் ஆஃப் தி லைன் ஆர் தி இன் பிட்வீன் ஆஃப் தி லைன் ஏதாவது உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா அது இன்டர்பிரட்டர் வந்து அங்கேவே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எரரை இன்டிமேட் பண்ணிடும். ஸோ அப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்கான்?
others crashed during execution அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது, ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது உங்களுக்கு ஏதாவது வந்து எரர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? தென் these mistakes are categorized into two parts. ஒன்று வந்து error and another is exception அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ error are issues in the syntax or structure of the code. ஸோ எப்பவும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படிங்கும்போது அங்கே வந்து எரர் அரைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிராஸ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா இதுதான், இந்த பிரின்சிபல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸில் எப்படி ஒரு ஃபார்முலா போட்டால் தான் நம்மளுக்கு இதுக்கு ரிலேட்டடான அவுட்புட் வருமோ அதே மாதிரி தான் இங்கே டெக்னிக்கலாக அதை வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோடை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கும்போது தான் எரர் அப்படிங்கிறது ஒன்று நம்மளுக்கு அரைஸ் ஆகும். அது வந்து ரன் டைம் எரராகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது இருக்கிற எரராக இருக்கலாம். ரைட்? நவ் they prevent the program from starting and are caught by the Python interpreter during the parsing stage. ஸோ முன்கூட்டியே சொன்னது தான், இன்டர்பிரிட்டர் மூலமா தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஆர் எரர் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். அது என்ன இங்கே பார்சிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்டர்பிரிட்டர் வந்து நம்மளோட லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்போவே அந்த கன்வர்ஷன் டைமில் தான் எரர் ஆனாலும் அவுட்புட்டாக இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணும். தென் எக்ஸப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் தட் அக்கர் வைல் தி ப்ரோக்ராம் இன் ரன்னிங். ஸோ ப்ரோக்ராம் ரன்னிங் ஆகும்போது தான் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதே ஒன்று அரைஸ் ஆகும். These don't stop the code from being parsed, but they can crash your program if not handled properly. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோட் கரெக்டாக இருக்கணும்னு தேவைப்படாது. ப்ரோக்ராமை ரன் ஆகும்போது தான் நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது எரரை அரைஸ் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி எரர் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ முதல்ல எரர் அண்ட் எக்ஸப்ஷனோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ cannot be identified, can be identified. ஒரு எரரை நம்ம ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து கரெக்டு அப்படின்னு தான் போடுவோம். பட் இன்டர்பிரிட்டர் மூலமா எரர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஆனால் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது வந்து கேன் பி ஐடென்டிஃபைட். தென் எரர் cannot be controlled. ஸோ ஏன்னா அது எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அது ஒரு ஃப்ளோவாக நம்மளுக்கு வந்து எரர் எரர் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் எக்ஸப்ஷனை வந்து கேன் பி கண்ட்ரோல்டு. தென் எரர் இட் cannot be modified. ஸோ எரரை போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோட், ஃபார்முலா ஆஃப் தி கோட் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு எடிட்டபிள் ஒரு அப்டேட்டபிள் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், என் கோடை கரெக்டான ஃபார்மேட்டில் இதான் அவுட்புட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம். ரைட்? தென் இட் கேன் பி மாடிஃபைட். எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி மாடிஃபைட். ஸோ இட் cannot be tolerated. ஸோ எரர் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டாலரேட் பண்ண முடியாது. அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி டாலரேட்டட். தென் எரர் கேன் பி ட்ரேஸ் பேக் பை இன்டர்பிரிட்டர் இட் செல்ஃப். ஸோ எரர் வந்து இன்டர்பிரிட்டர் மூலமாகவே நம்மளுக்கு ட்ரேஸ் பேக் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் டு தி ப்ரோக்ராம் டு ட்ரேஸ் பேக் தி எக்ஸப்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் மூலமாக பாஸ் பண்ண முடியும்னா only with the help of the developers can do this. ஸோ இப்போ இதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ num is equal to 10 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து 0 மூலமாக டிவிசிபிள் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் nothing is divisible by 0 அப்படின்னு சொல்லிட்டு. பட் பைத்தான் இன்டர்பிரிட்டர் மூலமா எக்ஸப்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த எரரை ஓவர் கம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரை எக்ஸப்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்குது உங்களோட எரர் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில். அது மூலமா நம்ம இதை ஓவர் கம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ட்ரையில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ div is equal to num divided by 0 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த எக்ஸப்டில் we have default exception handlers. ஸோ இந்த ஜீரோ டிவிஷன் எரர் மாதிரி நம்மக்கிட்ட நிறைய விதமான எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமா தான் இந்த எரரை வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அதை எக்ஸப்ட் கீவேர்டில் கொடுத்துட்டு இங்கே print can't divided by 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்
ரெண்டர் ஆகும். என்னென்னு ரெண்டர் ஆகும் அப்படின்னா 0 division error and can't divided by 0 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் ரெண்டர் ஆகும். நம்மளுக்கு எரர் மெசேஜாக எனக்கு கொடுக்காது. இது ஒரு சின்ன இன்ட்ரோ ஆஃப் எரர் அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் ரீசன்ஸ் ஃபார் எக்ஸப்ஷன்ஸ் இன் பைத்தான். ஸோ வெரி ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா இன்வாலிட் யூசர் இன்புட். ஸோ யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது தப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்வாலிட் இன்புட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரிட்டர் மூலமா நம்மளுக்கு எரர் அரைஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் இஸ் இன்சஃபிஷியன்ட் ஆர் மிஸ்ஸிங் இன்புட். நீங்கள் உங்களோட வேல்யூ வந்து கொடுக்காம விட்டுட்டீங்க அண்ட் அதுக்கு அதோட வேல்யூ வந்து பத்தலை அப்படிங்கும் போதெல்லாம் இன்சஃபிஷியன்ட் இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எரர் அரைஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் இஸ் ஃபைல் நாட் ஃபவுண்ட். ஸோ இல்லாத ஃபைலோட நேமை நீங்கள் கொடுத்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அது எரர் அரைஸ் பண்ணும். தென் மெமரி எரர்ஸ். ஸோ தட் இஸ் த விர்ச்சுவல் மெஷின் ரன்ஸ் அவுட் ஆஃப் தி மெமரி டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ மெமரி வந்து ரொம்ப எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு மெமரி எரர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அரைஸ் பண்ணும். த நெக்ஸ்ட் இஸ் நெட்வொர்க் இன்டரப்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன் லாஸ்ட் இன் பிட்வீன் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் இன்டரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அரைஸ் பண்ணும். த நெக்ஸ்ட் இஸ் டைப்ஸ் ஆஃப் எரர் அண்ட் எக்ஸப்ஷன் இன் பைத்தான். ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணினது தான். ஸோ எரரில் வந்து வி ஹாவ் சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, which is caused by incorrect syntax. So that is like example missing errors, wrong indentations. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா யூசர் ஆகிய, அப்படி இல்லைன்னா நம்ம டெவலப்பர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரன்டைம் எரர், எரர் தட் அக்கர்ஸ் டியூரிங் எக்ஸிக்யூஷன், இன்க்ளூட் ஆல் எக்ஸப்ஷன்ஸ் லிஸ்டட் பிலோ. ஸோ இந்த எக்ஸப்ஷன் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது தான், அது எல்லாமே வந்து எக்ஸப்ஷன்ஸோட பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் அண்ட் எக்ஸப்ஷன் இன் பைத்தான் என்னெல்லாம் அப்படின்னா, ஸோ எக்ஸப்ஷன் டைப் அண்ட் காசஸோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் எரர் அப்படின்னா இன்வாலிட் இண்டெக்ஸ் இன் அ லிஸ்ட் ஆர் டப்பிள். மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர்னா யூ ஆர் ட்ரைங் டு இம்போர்ட் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் மாடியூல். கீ எரர் அப்படின்னா ஆக்சஸிங் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் கீ இன் அ டிக்ஷனரி. இம்போர்ட் எரர் அப்படின்னா ப்ராப்ளம் வைல் இம்போர்ட்டிங் பார்ட் ஆஃப் அ மாடியூல். டைப் எரர் அப்படின்னா ஆப்ரேஷன் ஆன் இன்கம்பேட்டபிள் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போது சாம்பிள் கோட் ஃபார் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் சொன்னதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? ஓகே, ஸோ இப்போது இண்டெக்ஸ் எரர் அப்படின்னா என்னென்னா, ஸோ இங்கே நீங்கள் வந்து நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கிங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பிரிண்ட் நம்பர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்குறீங்க. ஸோ 5 அப்படிங்கிறது இங்கே நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, அதனால எனக்கு வந்து என்ன வரும், இன்வாலிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை ஓவர்கம் பண்ணுறதுக்காக தான் வி யூஸ் ட்ரை அண்ட் எக்ஸப்ட் கீவேர்ட். ஸோ இங்கே ட்ரையில் என்ன எக்ஸப்ஷன்ஸ், அதாவது என்ன எரரை வந்து வரப்போகிறதோ அதை நீங்கள் ட்ரையில் கொடுத்துருவீங்க. இந்த எக்ஸப்ட் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற எரரை ஓவர்கம் பண்ணும். ஸோ நம்ம முன்னாடியே உங்ககிட்ட சொன்னது தான். ஸோ எக்ஸப்ட் வில் ஓவர்கம் தி எரர்ஸ் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக? ஸோ அதனால் எந்த எரர் வரப்போகிறதோ அந்த எரரை வந்து நீங்கள் எக்ஸப்ட் கீவேர்டில் தான் கொடுப்பீங்க. ஸோ அப்போ எக்ஸப்டில் எனக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் இங்கே இண்டெக்ஸ் எரர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது எனக்கு இந்த ட்ரை எக்ஸப்ட் ஓவர்கம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடும் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். அடுத்தது மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர். ஸோ ஒரு லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணாமையே நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸிக்யூஷனுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அதை ஓவர்கம் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் எதில் தான் கொடுத்துருக்கேன், எக்ஸப்ட் கீவேர்டில் தான் கொடுக்குறேன். வைஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ எக்ஸப்ட் வில் ஓவர்கம் தி எரர்ஸ் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ என் ட்ரையில் ஃபவுண்ட் எக்ஸப்ஷனை கொடுத்துருக்கேன், இம்போர்ட் நான் அண்டர்ஸ்கோர் எக்ஸிஸ்டிங் அண்டர்ஸ்கோர் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸப்டில் மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர், மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர். ஸோ இதுதான் ஆஸ் அன் அவுட்புட்டாக எனக்கு ரிட்டர்ன் ஆகும். தென் த நெக்ஸ்ட் இஸ் கீ எரர். ஸோ யூஸ்வலாக கீ எரர் எங்கே அரைஸ் ஆகும் அப்படின்னா கீ வேல்யூ பேர் எந்த இடத்துல பார்த்துருக்கோம், டிக்ஷனரியில் நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டாக?
ஸோ நவ் இப்போ ட்ரையில் என்ன கொடுத்துருக்கேன், மை டிக்டில் நேம் அண்ட் வேல்யூ. ஸோ நேமுங்கிறது ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன், அதுக்கு ரிலேட்டடான வேல்யூ வந்து ஜான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மை டிக்ட்டு கால் பண்ணும்போது ஏஜ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். ஸோ நான் ஏஜுங்கிற ஒரு வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணாததை நான் கால் பண்ண சொன்னேன்னா எனக்கு ஆப்வியஸாக என்ன வரும், எரர் இங்கே ரைஸ் ஆகும். ஸோ அப்போது இந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு எக்ஸப்ட் கீ எரர் கொடுத்துருக்கேன். ஸோ அகேன் உள்ளுக்குள்ளார பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கீ எரர் கீ நாட் ஃபவுண்ட் இன் டிக்ஷனரி அப்படிங்கிறத என்னோடய அவுட்புட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் நெக்ஸ்ட் இஸ் இம்போர்ட் எரர். ஸோ ஆப்வியஸாக இம்போர்ட் எரர் அப்படிங்கிறது ட்ரையில் ஃப்ரம் மேத் இம்போர்ட் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது நோ சச் ஃபங்க்ஷன் இன் மேத். ஸோ இப்போ இந்த வர எரரை எக்ஸப்ட் மூலமாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு இம்போர்ட் எரர் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இம்போர்ட் எரர் cannot import specified ஐட்டம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. The next is type error. ஸோ டைப் எரர் என்ன அப்படின்னா, இங்கே ட்ரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு, ஒரு வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கால் பண்ணியிருக்கீங்க, ஒரு வேல்யூவை நம்பராக கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ can't add string and integer data type, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் எக்ஸப்ட் கீவேர்ட். எக்ஸப்ட் கீவேர்டில் இது என்ன டைப் ஆஃப் எரர், டைப் எரர்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணோம், எனக்கு டைப் எரர் incompatible types of operations அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். The next is value error. ஸோ இப்போது வேல்யூ எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்க போகிற வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இங்கே ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கணும், இன்டீஜராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ அகேன் என்னோடய ட்ரையில் வந்து num is equal to int abcன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்வியஸாக தெரியும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்சிடர் பண்ணாது நம்மளோட இன்டர்ப்ரிட்டர். ஸோ அதனால் can't convert string into integer. ஸோ இதை எக்ஸப்ஷன் மூலமாக ஓவர் கம் பண்ணுறோம். இந்த டைப் ஆஃப் எரர் என்ன, வேல்யூ எரர். ஸோ பிரிண்ட் வேல்யூ எரர் இன்வாலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் போது அவுட்புட்டாக ரெண்டர் ஆகும். The next is exception handler components in Python பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னென்னலாம், ஸோ நம்ம முன்னாடியே இப்போ ப்ரோக்ராம்ஸ் பார்த்தது தான். ஸோ ஒன்று வந்து ட்ரை பிளாக், இன்னொன்று வந்து எக்ஸப்ட் பிளாக், இன்னொன்று வந்து ஃபைனலி அப்படிங்கிற பிளாக். ஸோ இந்த ட்ரை பிளாக் என்ன பண்ண போது, நம்மளோட கோட் கொடுக்கும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்ப்ரெட்டர் பார்க்கலாம். Now it is used to write the code that might raise an exception. If an error occurs, Python immediately jumps to the except block. So இப்போ ட்ரையில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த மிஸ்பிஹேவ்டு பார்ட், அந்த எரர் பார்ட்டை தான் நீங்கள் வந்து ட்ரையில் கொடுக்க போகிறீங்க, ரைட்? தென் எக்ஸப்ட் பிளாக் என்ன பண்ண போகுது அப்படின்னா, this catches the exception raised in the try block and handles it. It prevents the program from crashing. ஸோ எக்ஸப்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த எரரை வந்து ஓவர் கம் பண்ண போது அது என்ன டைப் ஆஃப் எரர் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்னேன். ஸோ லைக் வேல்யூ எரர், டைப் எரர், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த எரர்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே கொடுப்பீங்க அப்படின்னா எக்ஸப்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மூலமாக தான் கொடுப்பீங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு ஓவர் கம் தி எரர்ஸ் இன் தி ட்ரை பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் த நெக்ஸ்ட் ஃபைனலி பிளாக் இருக்குது. ஸோ த ஃபைனலி பிளாக் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் whether an exception occurred or not. Typically used for cleanup actions like closing files or releasing sources. So finally அப்படிங்கிறது it does nothing. Whatever the statement you are going to give below the except keyword, that will get printed by the finally block, right? Then இதுக்கான ஒரு சின்ன sample code பார்க்கலாம் as an example. Now ட்ரையில் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மூலமா யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறேன், அது இன்டீஜர் டேட்டா டைப்பில் வாங்குறேன். நவ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் இங்கே டிவைட் பண்ண போகுது. ஸோ டிவைட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த எக்ஸப்ஷன்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிறத எக்ஸப்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகுது, can't divided by 0 அப்படின்னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. நவ் இந்த எக்ஸப்ஷன் வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு யூசர் இன்வாலிடாக இன்புட் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது
ப்ளீஸ் என்டர் அ நம்பர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஃபைனலி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், திஸ் மெசேஜ் இஸ் ஃப்ரம் தி ஃபைனல் பிளாக். என்னமே பண்ணாது இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நவ் இப்போ ஒரு யூசர் வந்து நம்பரோட வேல்யூ 0ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகும். ஓகே, தென் இந்த எக்ஸப்ஷன் எப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப்க்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூ டேட்டா டைப் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன்ஸ் எனக்கு அரைஸ் ஆகும். ஸோ இப்போது உங்களுக்கு 2 விதமான எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 0 டிவிஷன் எரர், இன்னொன்று வந்து வேல்யூ எரர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் படித்தது தான். 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரன் டைமில் யூசர் வந்து வேல்யூவை 0ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் வந்து ஓவர் கம் பண்ணும். கான் டிவைடட் பை 0ன்னு சொல்லிட்டு எரராக காமிக்காது, இதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவுட்புட்டாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸப்ஷன் இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணும் இந்த வேல்யூ எரர் அப்படின்னா, ஒரு யூசர் ரன் டைமில் இன்டீஜர் டேட்டா டைப்க்கு பதிலாக வேறு ஏதாவது டேட்டா டைப் வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் மூலமா எனக்கு இன்வாலிட் இன்புட் ப்ளீஸ் என்டர் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் அச்சீவிங் அசர்ஷன் எரர் இன் பைத்தான். ஓகே, ஸோ இன் பைத்தான் assert is used to test conditions that must always be in true in your code. ஸோ எப்பவும் அதோட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் தான் அது எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணும். ஓகே, அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் நாட் கன்சிடர். ஸோ அதுக்கு assert அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம கொடுக்கணும் உங்களோட எரர் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில். தென் if the condition is false, Python raises an assertion error and stop the execution. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபால்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த assertion அப்படிங்கிற ஒரு எரரை வந்து அரைஸ் பண்ணும் உங்களோட Python interpreter. Then it is mainly used for debugging and validating assumptions in the program. ஸோ யூஸ்வலாக அதை வந்து நம்ம டீபக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் நம்ம எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். you're going to check the age with assert keyword. ஸோ உங்களோட ஃபங்க்ஷனோட நேம் வந்து check_age. இதில் நம்மளோட பேராமீட்டர் வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது நம்ம இந்த ஏஜை வச்சு தான் assert கீவேர்டில் டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த assert அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மூலமாக தான் இங்கே இருக்கிற பேராமீட்டரோட டெஸ்ட் கண்டிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேலிட் ஏஜ் ஆக்சஸ் கிராண்டட் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போது என்னோட ஃபங்க்ஷனோட கால் நடக்குது, check_age is 16 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே 16 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன நடக்கும், அவுட்புட்டே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நான் ஏஜை டிக்ளேர் பண்ணும்போது கிரேட்டர் தேன் 18 மேலே இருந்தால் தான் எனக்கு வந்து ஏஜுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போது இங்கே அசர்ஷன் எரர் ஏஜ் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 18. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்னோட அசர்ஷன் எரர் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மாடியூல்ஸ் இன் பைத்தான். ஓகே, ஸோ a module in Python is a file containing Python code. It may include functions, classes or variables. ஸோ நம்ம பார்த்த functions, classes and variables ஓட காம்பினேஷன்ஸை தான் நம்ம இங்கே வந்து மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ரைட், ஸோ think of it as a reusable library of code. So a Python module help in organizing the code, making it modular and maintainable of code. Next, a module can also include நிறைய ரன்னபிள் கோட்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் அண்ட் டெஃபினிஷன் மாதிரி கிடையாது. தென் இட் இஸ் யூஸ்வலி அ .py ஃபைல், எக்ஸாம்பிள் math.py, mymodule.py அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கூட .py எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரூல்ஸ் ஆஃப் use Python programs as modules. ஓகே, ஸோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான் கண்டினியூஸாக. ஸோ ஒரு டாப்பிக்குமே வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர்கிட்ட நம்மளோட ரூல்ஸ் மூலயமா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ சேவ் தி ப்ரோக்ராம் ப்ராப்பர்லி, சேவ் தி Python file with a meaningful name and .py extension,
ஸோ எக்ஸாம்பிள் calculator.py, அதாவது நீங்கள் என்ன ஃபைல் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைலோட நேம் .py extensions. Then run the program at least once. Ensure the file executes without error before importing it elsewhere. ஸோ அதாவது calculator.py அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை முதல்ல எரர் வராமல் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் யூஸ் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அட் த பிகினிங் ஆஃப் யுவர் ஸ்கிரிப்ட். யூஸ் இம்போர்ட் டு இன்க்ளூட் தி மாடியூல். ஒரு டைமும் நீங்கள் கால்குலேட்டர் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இம்போர்ட் கால்குலேட்டர் அப்படி தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். தென் import by module name only. Do not include the .py extension when importing. ஸோ கரெக்டாக எப்படின்னா import calculator. ஸோ wrong அப்படின்னா import calculator.py இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது. This is the correct way to import your module. ஸோ benefits of using modules என்னென்ன அப்படின்னா memory optimization, code reusability. It is going to optimize the memory utilization and code utilization. ஸோ இருக்கும். ஸோ types of modules importations என்னென்ன அப்படின்னா ஸோ நம்பர் 1 import module name, அதாவது import kintar or import math இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நம்பர் 2 from module name import asterisk அப்படின்னா ஸோ ஃப்ரம் கிண்டர் இம்போர்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா லைப்ரரிஸுமே வந்து கலெக்ட் ஆகி இருக்கிறதுக்காக வி யூஸ் திஸ். ஃப்ரம் மாடியூல் நேம் இம்போர்ட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் நேம், அதாவது கிண்டர்லேருந்து நான் ஒரு இமேஜ் எடுக்க போகிறேன். ஸோ மேத்லேருந்து நான் ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன், மேத்லேருந்து ஒரு பவர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபைடு லைப்ரரியை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் ஃப்ரம் கிண்டர் இம்போர்ட் இமேஜ் இந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைத்தான் மாடியூல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஓஎஸ் மாடியூல், சிஸ்டம் மாடியூல், ரேண்டம் மாடியூல், டைம் மாடியூல், டேட் அண்ட் டைம் மாடியூல் அண்ட் கேலண்டர் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓஎஸ் மாடியூல் எதுக்கு அப்படின்னா which is used to interact with the operating system. அதாவது உங்களோட Python is going to get interacted with the OS. ஸோ அதுதான் நம்ம வந்து OS மாடியூலில் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஃபைல் ஹேண்ட்லிங், டைரக்டரி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் மாடியூல் என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபைடு பேராமீட்டர்ஸ் வித் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு கமாண்ட் லைனோட ஒரு இன்டர்பிரிட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது வி யூஸ் சிஸ்டம் மாடியூல். நெக்ஸ்ட் இஸ் ரேண்டம் மாடியூல். ரேண்டம் மாடியூல் என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு ஜென்ரேட் ரேண்டம் நம்பர்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் ரேண்டம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ என்னென்னலாம் அப்படின்னா லைக் ஷஃபிலிங், செலக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் டைம் மாடியூல். ஸோ இப்போ டைம் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கும்போது we can use time module. ஸோ லைக் டைம் ஸ்டாம்ப், எக்ஸிக்யூஷன் டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே. The next is date and time module, so which is used to manipulate date and times in both simple and complex waysல. Then calendar module. ஸோ எல்லாம் கேலண்டர் ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ், இப்போ லீப் இயரா இல்லையா, எப்போ வந்து லீப் இயர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கேலண்டர் மாடியூலில் நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஓஎஸ் மாடியூல்ஸோட சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போது ஓஎஸ் மாடியூல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இம்போர்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் print os.list directory. ஸோ இப்போ இந்த லிஸ்ட் டைரக்டரி என்ன பண்ண போகுது அப்படின்னா டிஃபால்ட்டாக என்னோட பைத்தான் எந்த இடத்துல சேவ் ஆயிருக்கோ அதுக்கு ரிலேட்டடான எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ demo.py, notes.txt, images, pycatch இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னோட ஃபைல்ஸில் இருக்குது. ஸோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சிஸ்டம் மாடியூல். ஸோ இம்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடியூலை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ print python version ஜஸ்ட் ஒரு print கமாண்ட் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் system.version அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் மாடியூல்லேருந்து ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கோம் version சொல்லிட்டு. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு ஆஸ் அன் அவுட்புட் அப்படின்னா ஸோ Python version இங்கே இருக்கிறது பிரிண்ட்டாக இருக்குது 3.10.12 அண்ட் June 6 இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட சிஸ்டமில் என்ன பைத்தானோட வெர்ஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதோட வெர்ஷன், அதோட ரிலீஸ் டேட் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் அது.
Then next is random module. So import random. So print random number random dot rand int அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த random dot rand int அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இதில் 1,100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போது உங்களோட சிஸ்டமே ரேண்டமாக சம் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும் ஃப்ரம் 1 to 100. தென் த நெக்ஸ்ட் ஒன் random dot choiceல கொடுத்துருக்கோம். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது நீங்கள் மேலே கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு 1 to 100 இன்டீஜர் டேட்டா டைப்பில் வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் அ கமாண்ட் கால் random dot choice. ஸோ இதில் ரெட் ப்ளூ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கில் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது இன்டர்பிரிட்டரோட கம்யூனிகேட் பண்ணி ரேண்டமாக எனக்கு வேல்யூ ப்ளூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இஸ் டைம் மாடியூல். ஸோ நவ் இம்போர்ட் டைம் அப்படிங்கிற டைம் மாடியூல் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்கீங்க. டைம் டாட் ஸ்லீப் டூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்லீப் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களோட இன்டர்பிரிட்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி 2 seconds உங்களோட ஓஎஸை வந்து ஸ்டாப் பண்ண போகுது எக்ஸிக்யூஷன் பண்ணாமல். இட் இஸ் கோயிங் டு டேக் அ ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ends after 2 seconds அப்படின்னா அந்த 2 seconds fraction of secondsக்கு அப்புறம் எனக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட், ஸோ வெயிட் ஃபார் 2 seconds and it is going to give you end after 2 secondsங்கிற output. Then next is date time module. So again from date time import date and time. So date and time moduleலேருந்து டேட் டைம் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதோட வேலை என்ன அப்படின்னா ஸோ இப்போது now is equal to date time dot now அப்படிங்கிற ஒரு மெத்தட் கால் பண்ணினா இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், கரண்ட் டேட் அண்ட் டைம் கமா now dot str of timeல, அதாவது ஸ்ட்ரிங் ஆஃப் டைமில் இயர் மந்த் டேட் இந்த ஃபார்மேட்டில் எனக்கு டேட் பிரிண்ட் பண்ணும். அண்ட் டைம்ன்ற ஃபார்மேட்டில் ஹவர் மினிட் அண்ட் செகண்ட்ஸ் அந்த ஃபார்மேட்டில் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவுட்புட், ஸோ கரண்ட் டேட் அண்ட் டைம் 2025 6/6 and 17:45 12 seconds அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அட்வான்ஸ்டு பைத்தான் கான்செப்ட்ஸில் இருக்கிற லாஸ்ட் டாபிக் இஸ் நத்திங் பட் ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ இப்போது ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ரீடிங் ஃப்ரம் அண்ட் ரைட்டிங் டு ஃபைல்ஸ் ஆர் அவைலபிள் இன் பைத்தான். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுப்போம். Opening a file for reading. So என்ன default mode for reading வந்து R, இங்கே in betweenல வந்து you will give an R, startingல வந்து you will give quotes. So இப்போது file அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மூலமா ஓப்பன் ஒன்ற மெத்தடில் example.txt அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை நான் வந்து டிஃபால்ட் மோட் R அப்படிங்கிற ஒரு ரீட் கமாண்ட் மூலமா நான் ரீட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போது content is equal to file.read அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா it reads the contents of the file. ஸோ அப்போ என்ன பண்ணும், எனக்கு இந்த கண்டென்ட்டையும் பிரிண்ட் பண்ணும் and I will just say the file to close. ஸோ don't forget to close the file after using it. அப்போ ஒரு டைம் நீங்கள் வந்து ஓப்பன் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா there must be always and frequent close command. Next is opening a file for writing. ஸோ will overwrite if the file exits. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபைலை எப்படி வந்து ரைட் பண்ண போகிறீங்க with the help of file handling in Python பார்க்க போகிறோம். ஸோ file is equal to open example.txtங்கிற ஃபைலில் wன்னு கொடுத்துருக்கேன், it is going to write. ஸோ இப்போ file.writeல hello world அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ண சொல்கிறோம். ஸோ அது என்ன ஆகிடும், தி ரைட்ஸ் கமாண்ட்ஸ் டு தி ஃபைல் கமாண்டை வந்து hello world அப்படிங்கிறது ரைட் பண்ணிடும். அண்ட் யூ ஷுட் நாட் ஃபர்கெட் அகேன் டு close the window. So file.close ன்னு கொடுத்தீங்கன்னா the window will get closed. Opening a file for appending. So appending அப்படின்னாலே வந்து it is going to add the content at the end of the file. So now file is equal to open example.txt ல you are going to give a command. So a is for appending the values. So what are the value you are going to give. So file.read /n. ஸோ இந்த /nங்கிறது ஒன்றும் கிடையாது, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லைனில் கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணாமல் நியூவாக இருக்கிற லைனில் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது நியூ கண்டென்ட் இஸ் ஆடட் அப்படின்னு கொடுத்த உடனே கண்டென்ட் வந்து example.txt ஃபைலில் ஆட் ஆகிடும். தென் ஆஸ் யூஷுவல்
close the file. Now, so using with to open a file, automatically closing it after the block. So இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி தான் ஃபைலை கால் பண்ணும், ஃபைலில் வந்து அப்பேண்ட் பண்ணும், ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணும். இப்போது வித் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா நான் என்ன பண்ணுறேன்னா example.txt ஒரு ஃபைலை ரீட் பண்ண சொல்கிறேன். அண்ட் அந்த ஃபைலை எனக்கு ரீட் ஆகிட்டு எனக்கு கண்டென்ட் என்னவோ that will get printed. ஸோ இப்போ காமன் ஃபைல் மோட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸோ ஆர் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டாக ஃபைலை நம்மளுக்கு ரீட் பண்ணுறதுக்கான கமாண்ட். தென் டபிள்யூ நீங்கள் கொடுத்தே ஆகணும், உங்களோட என்ன ஃபைல் நேம் கமா அந்த ஆர் ஆர் டபிள்யூ அந்த மாதிரி நீங்கள் கமாண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த டபிள்யூ இஸ் த பர்பஸ் ஆஃப் இட் கிரியேட்ஸ் அ நியூ ஃபைல் ஆர் இட் ஓவர் ரைட்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஒன். ஸோ ஏ இஸ் நத்திங் பட் இட் இஸ் கோயிங் டு append the data to the end of an existing file. So X is nothing but exclusive creation that fails if the file already exists. So if B is binary mode used with R, W or A. Then next is T, it is for text mode. This is a default command. Then plus update mode, which is used to read and write. So thank you all for watching this video. இந்த Python tutorial வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வை பிகாஸ் இதில் பேசிக்ஸ், அட்வான்ஸ்ட் அண்ட் இன்டர்மீடியட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் கவர் பண்ணியிருக்கோம். வித் தி எக்ஸாம்பிள்ஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட். இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு SLA Institute. So thank you again and like, subscribe and share this video.